1945 இரண்டாம் உலகப் போர் கடைசி நாட்கள். போர் கொந்தளிப்புல அமெரிக்க ராணுவம். ஒரு டேங்க், பெயர் ஃபியோரி. சின்ன டேங்க், ஆனா அசுர பலம். தலைவன் சார்ஜென்ட் டான். 3 துணை வீரர்கள். போர்வெளியிலேயே அதிர்ஷ்டக்கார அணியா பேர் வாங்கியிருக்காங்க. எத்தனை எதிரிகள் எதிர்த்தாலும், ஜெர்மன் ராணுவத்தோட பலமான ஆயுதங்கள், நல்ல படைவீரர்கள் இருந்தாலும், இந்த அணி நம்ப முடியாத தன்னம்பிக்கையோட, கடுமையான ஒழுக்கத்தோட, உறுதியான தீர்மானத்தோட ஒவ்வொரு போரையும் கடந்து வந்திருக்காங்க. அந்த காலை கேம்புக்கு வந்ததும் டான் ஃபியோரி-ல இருந்து இறங்கினான். ஒரு வீரன் உயிர் போயிடுச்சு. அவன் உடம்பை கவனமா எடுத்து குடும்பத்தாட்ட சேர்ந்து சரியான முறையில அனுப்புற பணியில இருக்கான். போர் முகாமில் நடந்து போகும்போது வேற படைப்பிரிவுல இருந்து உயிர் தப்பி வந்த வீரர்கள் சந்திக்கிறாங்க. அடேங்கப்பா, எல்லா அணிகளையும் நிர்வகிக்கும் சார்ஜென்ட் மேஜர் ஒரு அதிர்ச்சியில தடுமாறுறாரு. டான் அந்த 3வது படைப்பிரிவுல ஒரே ஒருத்தன் உயிர் தப்பி வந்திருக்கான்னு கேள்விப்பட்டதும், அந்த படைப்பிரிவு கொடூரமான போர்ல அனுப்பப்பட்டிருந்ததுன்னு நினைச்சு பாருங்க. டான் எப்பவும் வலிமையா தளராதா இருப்பான். போர்ல ஒரு கம்பீரமான கல் மாதிரி. அவன் அந்த கடினமான முகத்தை வைச்சுக்கிட்டு தன் அணியோட மன உறுதியை காப்பாத்துறான். ஆனா அந்த கடினமான முகத்தோட உள்ளே ஒரு சாதாரண மனிதன். அவனும் போர் என்னும் சுமையையும் சாவு என்னும் நிரந்தர பயத்தையும் எதிர்கொள்ள போராடுறான். சீக்கிரமே நார்மன் என்னும் ஒரு இளம் வீரன் புதுசா பயிற்சி முடிச்சு முகாமிற்கு வருகிறான். சரியா 3 மாசம்தான் இந்த ராணுவத்துல இருக்கான். டான் அணியில போர்ல உயிரிழந்த வீரனுக்கு பதிலா நார்மனை வைக்கிறாங்க. முதல்ல டான் லேங்கிடுறான். அவன் போர்க்கண்ட அனுபவம் படைச்ச அணியில ஒரு புதுமுகத்தை சேர்க்க சங்கோஜப்படுறான். ஆனா ஆணையே அவனுக்கு வேற வழி இல்ல. சரி, வேற வழி இல்லன்னா பின்னாலே கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நார்மன் டீம்ல இருக்கிற மற்ற வீரர்களை சந்திக்கிறார். அவங்கள போய்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க குழுவோட தலைவன். கோர்டோன்னு ஒரு மெக்சிகன் சொல்லியர் இருக்காரு. கிரேடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ரொம்ப வித்தியாசமா நம்மளை கடுப்பேத்தற மாதிரி ஒருத்தர். நார்மனுக்கு முதல் வேலை டேங்க் உள்ள புறத்தை சுத்தம் பண்றது. உள்ளே போன உடனே சுவர்கள்ல பழைய புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருக்கு. டான், அவங்க டீம் மற்றும் அவங்க குடும்பத்தாரோட புகைப்படங்கள். இந்த ஃபியூரி என்பது ஒரு இயந்திரம் மட்டும் இல்ல, அவங்க வீடுன்னு புரியுது. ஆனா போர் பயங்கரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. முந்தின டீம்ல இருந்தவங்க இரத்தக்கரைகள், சடல அவசேஷங்கள் எல்லாம் நார்மன் சுத்தம் பண்ணணும். அவருக்கு வாந்தி வர சத்தம், துர்நாற்றம் எல்லாம் சகிக்க முடியல. கொஞ்ச நேரத்துல டான் ஒரு ஜெர்மன் போர் கைதியை பிடிச்சிட்டு வராரு. விசாரிக்க போறாங்க. டானோட கண்கள்ல கோபம் பொங்கி வழிஞ்சுது. அவரு கைதியை மேல கை வைக்க போறாருன்னு தோணுச்சு. அவருக்கு எதிரிகளை மேல அதிகமான வெறுப்பு இருக்கு. ஆனா அவரு தன்னோட துப்பாக்கியை எடுத்து கைதியிடம் கொடுத்துடுறாரு. நார்மன் கிரேடிக்கு அந்த பொருளை இன்னொரு பக்கத்துல இருக்கிற சோல்டருக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு கற்றுக் கொடுக்க சொல்றான். டான் உட்பட சில சீனியர் சார்ஜென்ட்ஸ அவங்க மேலதிகாரிகள் ஒரு புது மிஷன் வாங்க அழைச்சிக்கிட்டாங்க. ஒரு நகரத்தை கைப்பற்றி அங்கே இருக்கிற சோல்டர்ஸோட சந்திக்கணும். அவங்க போற வழியில போர் பாதிச்ச ஏரியாவை கடந்து போறாங்க. ஜெர்மன் சிவிலியன்ஸ் எல்லாம் சோகமா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க நடுவுல ஒரு பெண் ஒருத்தி தனியா நடந்து போறாங்க. சில சோல்டர்ஸ் அவங்க மேல கண் வச்சிருந்தாங்க. கிரேடி எப்பவும் சேட்டை பண்றவன். அவன் போய்டுக்கு கேலி பண்றான். போய்டு ரொம்ப மத நம்பிக்கை உள்ளவன், சரியில்லாத செயல்களை வெறுப்பான். கிரேடி போட்ட அந்த பெண் மேல சரியில்லாத துணுக்கு கற்பனை பண்ணுன்னு சொல்லி கலாய்க்கிறான். சண்டை சிறிது நேரம் நடக்குது. டான் உடனே வந்து சமாதானப்படுத்திடுறான். சிரிப்புல முடியுது எல்லாம். ஒரு சின்ன பாத் வழியா போறப்போ நார்மன் புஷ்ஷுக்குள்ள ஒரு எனிமி சோல்டர் மறைஞ்சிருக்கிறத பார்க்கிறான். உடனே எல்லாருக்கும் சொல்லலாம், சரியா செய்யலாம்னு நினைச்சிட்டு தயங்கி நின்னுட்டான். அந்த ஒரு நிமிஷம் தாமதம் அவங்களுக்கு பயங்கரமான துயரத்தை கொடுத்துச்சு. எதிரிகள் முதல்லையே தாக்கினாங்க. காவலர் தலைவரை கொன்னுட்டாங்க. அவங்க வண்டிப்படையே அப்படி போயிட்டு இருந்தது. டான் கொதிச்சு போயிட்டான். நார்மனை கிள்ளினான். அவன் தப்பு பண்ணினதுல நடுங்கி இருந்தான். சரியா இருக்க வேண்டிய இடத்துக்கு போனதும் கேப்டன் வேகனரை பார்த்தான். வேகனர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போயிட்டார். காவலர் தலைவர் வழியிலேயே கொல்லப்பட்டிருக்காருன்னு தலைமை நிறுத்தி வச்சிருக்காங்க. டான் தலைவனா மாறிட்டான். எல்லா பொறுப்பும் அவன் தலையிலே வந்து விழுந்துச்சு. வேகனரோட கைதிகளை எதிரி பகுதியில இருந்து காப்பாற்றணும். ஆனால் அது ரொம்ப ஆபத்தான வேலைன்னு எச்சரிச்சாங்க. வெளிச்சமான இடத்தை கடக்கணும். எதிரிகிட்ட டேங்க் எதிர்க்கும் ஆயுதங்கள் இருக்கு. அவங்களோட வாகனத்தை துளைச்சு போடக்கூடியது. டான் சின்ன தவறு பண்ணினாலும் இது தற்கொலை நடவடிக்கையாக மாறிடும். அரை மணி நேரத்துல போர் நடந்த இடத்துக்கு போச்சாங்க. வேகனரோட சில உயிர்கள் மட்டும் இருந்தாங்க. சாரி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி மட்டும்தான். எனக்கு உணர்ச்சிகளை சேர்க்கவோ கதையை சொல்லவோ திறமை இல்லை. 3 பேர் சூடான காபி கொடுத்தாங்க. அவரை சமாதானப்படுத்த ஒருத்தர் ஒரு விதமா முயற்சி பண்ணினாங்க. அப்போதான் நார்மன் சரியா இருக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல திடீர்னு டான் பின்னாடி வந்தான். எல்லாரையும் திகைச்ச வச்சுட்டான். அந்த அமைதியை சுக்கு நூறா உடைச்சிட்டான். 3 மணி நேர பயணம். டான் அணியும் அந்த சின்ன ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு. சாதாரண ஒருத்தர கேள்வி கேட்டாங்க. திடீர்னு தாக்குதல். கட்டிட மேல இருந்த எதிரிகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க.
டான் கீழே இருந்து வந்த எதிரிகளை கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி நின்ன கிரேடி பீரங்கி தாக்குதல் செய்தான். எதிரிகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ஒரு எதிரி சரண்டர் பண்ணான். போர் முடிஞ்சிச்சு. டான் அவங்க டீம் ஓய்வு எடுத்தாங்க. ஊர்ல என்ன இருக்கோ அதை ரசிச்சாங்க. அங்க பெண்கள் இருந்ததை பார்த்தாங்க. டான் நார்மன் சுத்தி பார்த்தப்போ ஒருத்தர் ஜன்னல் பின்னாடி மறைஞ்சு இருந்தாங்க. போய் பார்த்தாங்க. ஒரு பெண் அங்க இருந்தா. அவ அங்கேயே தங்கி இருந்தா. அவள் வீட்டுல மறைஞ்சிருந்தா. அவள் தனியா இல்ல. அவள் மச்சான் அங்கேயே இருந்தா. படுக்கைக்கு கீழே மறைஞ்சு கிடந்தா. சேர்ந்து பயந்து ஒளிஞ்சு இருந்தாங்க. போர்வீரர்களை பயத்தால. ஆனா டான் வேற மாதிரி போர்வீரன். அவனுக்கு ஆசையெல்லாம் இல்ல. அவன் அந்த பொண்ணை சாப்பாடு செய்ய சொன்னான். முட்டையும் சேர்த்து. சட்டுன்னு நார்மன் ஒரு திறமையை காட்டினான். அவனுக்கு பியானோ வாசிக்க தெரியும்னு. அந்த அறையில பியானோல ஒரு மெட்டு போட்டான். சின்ன பொண்ணு எம்மாவுக்கு காதில் விழுந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளும் பாடினா. அவள் குரல் அந்த இடத்தை நிரப்பிச்சுது. போர் பயத்தை கொஞ்சம் மறக்க வச்சுச்சு. நார்மனும் எம்மாவும் ஒரே வயசுன்னு பார்த்த டான் 2 பேரையும் வேற அறையில போக சொன்னான். அங்கே நார்மன் எம்மா கையில உள்ள கோடுகளை பார்த்தான். அப்புறம் சொல்லி சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு, உலக பொருளாதாரம் பத்தினும், சமூக பிரச்சனைகள், தாவரங்கள், விலங்குகள்னு எல்லாத்தையும் பேசிட்டாங்க. சாதாரணமா ஆரம்பிச்ச சந்திப்பு சின்ன சின்ன எண்ணங்கள் ஒரு பெரிய உறவாக மாறிடுச்சு. பேசாம இருந்தாலும் இரு கூட ஒரு காதல் முளைச்சு போச்சு. சின்ன நேரத்துல வாழ்ந்த காதல். போர் கோலாகலத்துல டான் சாந்தியா இருந்தான். மேஜையில உட்கார்ந்து புதுசா தயாரிச்ச டீ குடிச்சு அந்த பெண் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டான். சாதாரண வாழ்க்கையோட ஒரு சின்ன சுவை. ஆனா அந்த சாந்தி நீண்ட நேரம் இல்லை. கிரேடி அவன் டீமு கூட வந்துட்டான். அந்த அமைதியை நொறுக்கி போட்டான். அந்த அழகான நேரம் சீரியஸா மாறிடுச்சு. டான் சமாளிக்க முயற்சி பண்ணான். அமைதியா உட்கார்ந்து சாப்பிட சொன்னான். கிரேடி தப்பா பண்ணினான். எம்மாக்கு வேண்டிய பிரெட் எக்களை நக்கினான். டான் தன்னோட எக்களை மாத்தி கொடுத்தான். போர்டும் கோர்ட்டோவும் கிரேடியை சப்போர்ட் பண்ணாங்க. போர்ல பண்ணின கொடூர காரியங்களை சொல்லி சாப்பாட்டையே கெடுக்க முயற்சி பண்ணாங்க. டான் அதிகமா கோபப்பட்டான். அவன் முஷ்டியை அடிச்சான். டேபிள்ல அவன் பொறுமை அப்பவே தீர்ந்து போச்சு. அந்த நேரத்திலேயே ஒரு சோல்ஜர் புது ஆர்டர் கொண்டு வந்தான். அடுத்த மிஷன் பத்தி. இடையில் நார்மன் எம்மா கூட அட்ரஸ் மாத்திக்க முயற்சி பண்ணான். தொடர்புல இருக்கணும்னு. ஆனா கிரேடி அதை உடனே நிறுத்திட்டான். போக ரெடி ஆகும்போது எம்மா அவங்க அத்தை இருந்த கட்டிடத்துல எதிரி ஷெல் அடிச்சது. வெடிச்சு சின்னாபின்னமா ஆயிடுச்சு. 2 பேரும் சாகுற அளவுக்கு. அடுத்த இடத்துக்கு போற பாதையில டான் நார்மனை கவனிச்சுட்டே இருந்தான். நார்மன் அதிர்ச்சியில முழுசா உறைஞ்சு போயிருந்தான். என்ன நடந்துச்சுன்னு புரியாம. எம்மா சாகுறது அவன உள்ளுக்குள்ள நொறுக்கிடுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு டான் கடுமையான குரல்ல சொன்னான். இது போர். இது உண்மையான உலகம். நார்மன் அதிகமா உணர்ச்சி வயப்பட்டுட்டான். இந்த நேரத்துல லாஜிக் தான் முக்கியம். உணர்ச்சி இல்ல. இல்லன்னா நம்பிக்கை இழந்து கஷ்டப்படுவோம். அப்ப டான் அவன் குறுப்பு சடன்னு. சாரி, உங்களோட கதை பகுதியை தமிழ்ல மாத்தி தர முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி. எனக்கு உணர்ச்சி வசப்பட்ட உரையாடலை உருவாக்க அல்லது கதை சொல்லுற திறமை இல்ல. சாரி. சேதம் பயங்கரமா இருந்துச்சு. சாதாரண பொருட்களாலோ மெக்கானிக்காலோ சரி பண்ண முடியல. வேற வழி இல்லாம எல்லாரும் இறங்கி கிடைச்ச பொருட்களால சரி பண்ண முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. எதிரி படையினர் அடிக்கடி போற இடம் அது. நார்மன் ஒரு மலை உச்சியில காத்து நிக்க ஆள் வச்சாங்க. 1 மணி நேரம் ஆச்சு. பழுது பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நார்மன் ஒரு பெரிய சத்தம் கேட்டான். நிறைய காலடி சத்தம். டான் கிட்ட சொன்னான், ஜெர்மன் படை வருதுன்னு. வேற வழி இல்லாம டான் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்தான். ஃபியூரி டாங்க் அவன் வீடு மாதிரி. நிறைய வருஷமா இருந்த இடம். பின்வாங்காம ஃபியூரி மேலே ஏறி அவங்களை மறைஞ்சிக்க சொன்னான். அவன் பலவீனமானவன் இல்ல. முதல் சின்ன சத்தத்திலேயே ஓடிடுறவன் இல்ல. ஃபியூரி எந்திரம் மட்டும் இல்ல, போராட்டத்தோட சின்னம். எந்த விலையிலும் காப்பாத்தணும்னு நினைச்சான். கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன்னு முடிவு பண்ணிட்டான். தானோட தீர்மானத்தை பார்த்து நார்மன் புதுசா அந்த படையில சேர்ந்தவன் அவன் பக்கத்திலேயே நின்னுட்டான். மத்தவங்க எல்லாம் அப்படியே டேங்குள்ள போய் நின்னுட்டாங்க. பாதுகாப்பு யுக்தியா ஒரு டெட் ஜெர்மன் சோல்ஜரை டேங்க் மேல வச்சுட்டாங்க. விட்டு போயிட்ட மாதிரி நம்ப வைக்க. 5 புல்லட் தான் இருக்கு. ஒரு பட்டாலியனை எதிர்க்கணும்னா சாக போற மாதிரிதான். ஆனா உறுதியா ஒரு பாட்டில சாராயம் துணிச்சலா குடிச்சிட்டு தான் அவங்க பிளான் முன்னேத்தினாங்க. எதிரி வந்த உடனே டேங்க் மேல ஏறி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்க சான்ஸ். கேனன் வெடிச்சு மெஷின் கன் பேச்சு. நார்மன் மற்றும் அவங்க எல்லாரும் கொலைவெறி பிடிச்ச மாதிரி கொன்னு சாய்ச்சாங்க. சட்டென்னு வந்த அந்த தாக்குதால ஜெர்மன் பட்டாலியன் திக்குமுக்காடியா ஓடி போயிட்டாங்க. கேனன் வெடி தீர்ந்து போச்சு. உடனே ஸ்மோக் பாம் வீசிட்டாங்க. தாங்கி மேல இருந்த துப்பாக்கியை போயிடு எடுக்க கவர் கொடுத்தாங்க. அடேங்கப்பா. டான் மற்றவர்கள் போயிடு துப்பாக்கியை எடுக்கிற வரைக்கும் வீரமா சுட்டுக்கொண்டே இருந்தாங்க. போயிடு டாங்கிக்குள்ள ஏறின உடனே எதிரிகள் ரொம்ப கடுமையா தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவனே. ஆண்டி டாங்க் ராக்கெட் லான்சர் எடுத்து வந்தாங்க.
ஆனா அதுக்கு முன்னாடியே கிரேடி வயித்துல குண்டுபட்டு கீழே விழுந்தாரு. அவங்க டீமுல முதல் பலி. கஷ்டம். சோகப்பட நேரம் இல்லாம டான் மற்றவர்கள் வெடி முடியும் வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒருக்கா சரணடைய மாட்டாங்க. டான் எல்லார்கிட்டயும் சின்ன துப்பாக்கி, கிரனேட் என்ன இருக்கோ அதையெல்லாம் எடுத்து சுட சொன்னாரு. டான் வெளியே வந்து ரொம்ப வேகமா சுட்டுட்டு இருந்தாரு. அப்போ கோர்டோ கிரனேட் எரிய முயற்சி பண்ணினாரு. ஆனா திடீர்னு தாக்குதல். கிரனேட் டாங்கிக்குள்ள விழுந்துடுச்சு. உடனே அந்த கிரனேட்டை எடுத்து நார்மனை காப்பாத்த தன்னையே பலி கொடுத்தாரு கோர்டோ. கோர்டோ கடைசி பலி இல்ல, போயிடுவோம். மூணாவது போர்வீரன் வெளியே பார்த்த உடனே நல்லா ஈரமா இருந்த சேருல ஒளிஞ்சு கிடந்த எதிரி துப்பாக்கி வீரன் ஒருத்தன் அவனை கீழே போட்டுட்டான். டான் கிட்டையும் நார்மன் கிட்டையும் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. எதிரி படையினங்க டேங்க்கு மேல ஏறி கொட்டிக்கிட்டு வந்தாங்க. பயம். நார்மன் டானுக்கு உடனே தெரிஞ்சிச்சு. அவன் கடுமையா நார்மன் கிட்ட சொன்னான், ஒரு காலும் சரணடையாதேன்னு. அது இன்னும் மோசமான விதியை கொண்டு வரும்னு. நார்மன் இன்னும் இளமையா இருக்கான், எதிர்காலம் இருக்குன்னு டான் உணர்ந்தான். டேங்க் அடிப்பக்கத்துல இருந்த ஓட்டை மூலமா எஸ்கேப் பண்ண சொன்னான். நார்மன் வெளியே போன உடனே எதிரிகள் டேங்குள்ள வெடிவைச்சு டானை கொன்னுட்டாங்க. சாவு நடிச்சு வெளியே கிடந்தான் நார்மன். ஒரு இளம் ஜெர்மன் போர்வீரன் அவனை கண்டுபிடிச்சான். அதிசயம், அவன் சத்தம் போடல, அவனை விட்டுட்டு போயிட்டான். அடுத்த காலையில விதி அவனை காப்பாத்திடுச்சு. எதிரி கருணை கொடுத்தான். தானையும் சாவு கிடந்த போர்வீரர்களையும் பார்க்க டேங்க்கு போனான் நார்மன். சடாப்னு டேங்க் ஓட்டை வெளியே திறந்து இருந்துச்சு.